நான் இங்கே வந்தப்போ இந்த இடமே ஃபுல்லாக வெறும் காடு மாதிரி தான் இருந்தது, தரிசு நிலமாக தான் இருந்தது. பார்த்ததுக்கப்புறமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்னோட நண்பர் ஒருத்தர், திருச்சியிலேயே நீங்கள் ஈசா நர்சரி இருக்குது, அங்கே போய் கேளுங்க, அவங்க சில ஐடியாலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. மககனி 3 ரூபா, மலைவேம்பு, குமிழ்தேக்கு எல்லாமே வெறும் 3 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு 500 மரம் மககனி இருக்குது, மலைவேம்பு ஒரு 300 மரம் இருக்குது, குமிழ்தேக்கும் ஒரு 250 மரம் இருக்குது. மொத்தம் 1000 மரம் கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. எல்லா மரமுமே நல்லா வளர்ந்துருக்குது. ஒரு டன் 30,000 25,000 30,000 முடிய போகுதுங்கிறாங்க. நமக்கு ஒரு 20,000 வந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா நமக்கு ஒரு வருமானம் வரும். வணக்கம், என்னோட பேர் ஹரி. நான் தனியார் வங்கியில் 35 வருஷமாக வேலை பார்த்துட்டு 2014 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் இருக்கிறது திருச்சி. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு யோசனையில் இருக்கிறப்ப என்னோடய நண்பர் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் தாலுக்கா பக்கத்தில் இருக்கிற இந்த பேயாளுங்கிற கிராமத்துக்கு அழைச்சிட்டு இங்கே ஒரு 3 ஏக்கர் இடத்த காமிச்சார். நான் இங்கே வந்தப்போ இந்த இடமே ஃபுல்லாக வெறும் காடு மாதிரி தான் இருந்தது, தரிசு நிலமாக தான் இருந்தது. பார்த்ததுக்கப்புறமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்னோடய நண்பர் ஒருத்தர், திருச்சியிலேயே நீங்கள் ஈசா நர்சரி இருக்குது, அங்கே போய் கேளுங்க, அவங்க சில ஐடியாலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அங்கே திருச்சியில் இருக்கிற ஈசா நர்சரிக்கு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தப்போ அவங்க சில ஐடியாலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி என்ன மண்ணுன்னு கேட்டாங்க. செம்மண், சரள மண் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நாங்களே எங்களோட களப்பணியாரை அனுப்புகிறாங்க, அவங்க உங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா இங்கே விராலிமலையிலேருந்து ஒருத்தர் களப்பணியாளர் இங்கே வந்தார். எனக்கு மண் பரிசோதனை, நீர் பரிசோதனைலாம் பண்ணிவிட்டு இதில் மரப்பயிரெலாம் வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மரப்பயிரில் நான் இப்போ வச்சுருக்க மரப்பயிர் பார்த்திங்கன்னா மகோகனி, மலைவேம்பு, குமிழ்தேக்கு, அப்புறம் ஈட்டியில் சும்மா வச்சு பார்க்கலாமேன்னு ஒரு 10 மரம் வச்சு பார்த்தோம். இப்போ நான் வாங்கினது இந்த இடம் 2020 வாங்கினேன். 21 இந்த மரப்பயிரெலாம் வச்சு நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எல்லா மரமுமே நல்லா வளர்ந்துருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். மகோகனிலாம் இப்போ ஒரு 15-20 அடிக்கு மேலே போயிடுச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லாக மகோகனி நேராக வச்சுருக்கேன். அதில் ஒரு 500 மரம் மகோகனி இருக்குது, மலைவேம்பு ஒரு 300 மரம் இருக்குது, குமிழ்தேக்கும் ஒரு 250 மரம் இருக்குது. மொத்தம் 900 கிட்டத்தட்ட ஒரு 850-1000 மரம் கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. எல்லாமே இந்த 3 வருஷத்தில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதோட இப்போ ஃபியூச்சரில் இது எப்படி வரும்னு நான் என்னோடய நண்பர்கள் சில பேர்கிட்டலாம் கேட்டேன். குமிழ்தேக்கெலாம் ரொம்ப ஒரு 12 வருஷத்தில் நம்ம கட் பண்ணலாம், மலைவேம்பு ஒரு 8 வருஷம், இந்த மகோகனி மரம்லாம் ஒரு 15-20 வருஷத்தில் நல்லா போகுன்னாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மகோகனி மரம்லாம் ஒரு டன் 30,000 25,000 30,000 முடிய போகுதுங்கிறாங்க. நமக்கு ஒரு 20,000 வந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா நமக்கு ஒரு வருமானம் வரும். இப்போ எனக்கு வருதோ இல்லையோ, என்னோடய ஃபியூச்சரில் என்னோடய பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்காக ஒரு 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 வருமானமாக இருக்குன்னு நான் பண்ணது வெற்றிகரமாக ஆயிடுச்சு. எனக்கு இதை நான் ஆரம்பிச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் நான் பல பேர்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். திருச்சியில் தான் நான் இருக்கிறேன். திருச்சியிலேருந்து இந்த என்னோடய இடம் இருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர். வாரத்துக்கு முன்ன ஆரம்பத்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை வருவேன். இந்த கண்ணுங்கள்லாம் பார்க்குறது, தண்ணீர் பாய்ச்சறது, எனக்கு உதவிக்கு இங்கே தோட்டத்தில் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களே கூட நின்று தண்ணியெலாம் 2 நாளைக்கு ஒரு தடவை இது பண்ணுவாங்க. இப்போ நான் வாரம் ஒரு முறை வந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மரம்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலையில் ஒரு நிம்மதியாக இங்கே உட்காந்துட்டு இந்த காத்தோட்டத்தில் சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு நான் கிளம்பி திருச்சிக்கு போயிடுவேன். நான் இது 2020 நான் அந்த இடத்த வாங்கினப்போ வெறும் காடாக தான் இருந்தது. பக்கத்துலேயும் காடு, இந்த பக்கம். சரி நம்ம சும்மா பண்ணோன்னா சேஃபாக இருக்காது அப்படின்ட்டு சுற்றியும் நான் ஃபென்சிங் போட்டுவிட்டேன். ஃபென்சிங் போட்டுவிட்டா ஆடு மாடெல்லாம் எதுவுமே உள்ளே வராத மாதிரி பண்ணேன். அது ரொம்ப சேஃப்டியாக இருந்தது எனக்கு. நான் பண்ணி முடித்த உடனே இந்த பக்கம் ஆடு மாடு தொந்தரவுலாம் எதுவுமே இல்லை. ஒரு 20-30 கோழி வளர்த்துட்ருக்குறேன். அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்குது. இப்போ நாங்கள் இங்கே பண்ணதை பார்த்துட்டு, செழுமையாக இருக்கிறது, பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டு, இந்த பக்கம் ஒருத்தர் 10 ஏக்கர் வாங்கிட்டு அவங்களும் அது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் இந்த ஈசாவில் போய் கேட்டோம்னா அவங்க கண்ணெல்லாம் கொடுக்குறேன்ட்டாங்க. ரொம்ப கம்மியான ரேட்டில் கண்ணெலாம் கொடுத்தாங்க. மககனி 3 ரூபா, மலைவேம்பு, குமிழ்தேக்கு எல்லாமே வெறும் 3 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல. ஏன்னா இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்களேன்னு தான் வாங்கி கொண்டாந்து நாங்கள் ஜேசிபி வச்சு தோன்றப்போ அவங்க ஒரு சின்ன பக்கெட்டில் 2க்கு 2 குழி தோண்டலாம். கன்று சுமார் ஒரு அடி 1.5 அடி கன்று தான் இருந்தது.
அதனால் வந்து 2க்கு 2 பக்கெட்டில் குழி தோண்டி அதில் கன்று வச்சோம். ஆனால் மரத்துக்கு மரம் இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 10 அடி நீள அகல வாக்கிலையும் 10 அடி வச்சுருக்கோம். நாளைக்கு எதுவும் உள்ளே போய் விழணும், ஒரு டிராக்டர் போகணுன்னா அதுக்காக அந்த இடைவெளி விட்டோம். அதில் எனக்கு அந்த களப்பணியார் தான் எல்லாமே எனக்கு வந்து ஐடியா கொடுத்தது. சார் நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே நீர் பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்று வச்சப்போ 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே வந்து செம்மண் சரளை, தண்ணி வந்து நிற்கவே நிற்காது. தண்ணி ஊற்றின உடனே அப்படியே பூமியில் உறிஞ்சிரும். அதனால் 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தோம். அப்புறம் கண்ணெல்லாம் வளர வளர ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை. நாங்கள் இந்த இது கோடை காலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி கொடுத்துருந்தோம். மழை காலத்தில் இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்சிருந்தது எங்களுக்கு. மழை காலத்தில் பார்த்துக்குவோம் தண்ணி தேவையா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அப்பப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். என்னோடய தோட்டத்தில் இந்த மரப்பயிருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இமாம் பசந்து, பங்கனப்பள்ளி, இந்த மாமரம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் வச்சுருக்கிறேன். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50,000 to 60,000 முதற்கொண்டு வந்து இது எனக்கு மாம்பழத்தில் வருது. அந்த வருமானத்தை வச்சு நான் தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த இதெல்லாம் நான் அதை ஈடுகட்ட முடியுது. இதுலேருந்து வருஷம் எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு. நான் இந்த இடத்த வாங்குறப்போ ஆரம்பத்துலேயே சொன்னேன்ல, தரிசு காடாக தான் இருந்ததுன்னு. என்னோடய நண்பர்கள்லாம் வந்துட்டு இதில் என்ன பண்ண போகிற, இதெல்லாம் பிளாட்டு போட்டு கொடுத்துடலாமே, அது ஏதாவது உனக்கு ஒரு வருமானம் வருமே அப்படின்னாங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஏதாவது மரப்பயிர் வளர்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் சரி ஈசால கன்சல்ட் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணேன். எனக்கு லேண்டோட வேல்யூ விட மரத்தோட வேல்யூ பார்த்திங்கன்னா இன்னும் 20 வருஷத்தில் நான் கணக்கிட முடியாத அளவுக்கு வந்துடும். என்னோடய அனுபவத்தை வந்து நான் வந்து யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக காவேரி கூக்குரல் வந்து எனக்கு இது வந்து உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி.